திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கள் நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளியலோர் எம்பாவாய். அதாவது நீல நிற மாலை திருமாலே, நீ கடல்ல பெரிய கடல்ல ஆளிநிலம் மிதக்கிற. அப்படிப்பட்ட நீ உன் கையில பால் போன்ற நிறத்தம் உடைய பாஞ்சசன்யம் கையில் உள்ளது. அதுபோல பல சங்குகளை உடையவனே, இந்த நோன்பை வழி வழியா எங்களுடைய குல பெரியவர்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதையெல்லாம் செய்யறதுக்கு நீ வலம்புரி சங்கங்கள் கொடி இதையெல்லாம் கொடுத்து இந்த நோன்பு இருக்கக்கூடிய இடத்தையும் தந்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 6. பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். அவர் பலரும் பைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பதிகத்துல தங்களோட பிறப்பை அறுத்து ஆண்டு கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பறந்து செல்கின்ற மனது, அதாவது வெளியில அலையிற மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தி உம்மை உணர்ந்த உமது அடியவர்கள் தங்களை பெண்ணாக பாவித்து உன்னை சேர வேண்டும் என்று தொழுகின்றனர். சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானே, நீங்கள் எழுந்து அருளி இப்பிறப்பை அறுத்து எம்மை ஆட்கொண்டு அருளுக அப்படின்னு சொல்றாங்க.